அப்போ சந்தோஷமான காலங்களை கையாளுவது சுலபம். ஆனால் சங்கடமான காலங்களை கையாளுவதற்கு தேவனுடைய விசேஷித்த கிருபைகள் நமக்கு வேணும். சந்தோஷமான காலங்களை கையாளுகிற தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சேனைகளே, கர்த்தருடைய மீட்பை பெற்ற மக்களே, உங்கள் சங்கடமான சூழ்நிலைகளை கையாள பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள், பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சங்கடமான சூழ்நிலையில் நீங்கள் கையாள வேண்டியது நிதானத்தை, பொறுமையாய் இருத்தலை, அமைதியாய் நிற்பதை, அமர்ந்த நிலையோடு பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருக்குதலை. அல்லேலூயா. நமக்கு பல திறமைகள் இருக்கலாம், திராணிகள் இருக்கலாம், ஆற்றல்கள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம். அதை நீங்கள் உபயோகப்படுத்துவதனால் தற்காலிக நிரந்தர ஒரு தீர்வு ஏற்படலாம். எனக்கு இவங்களை தெரியும், அந்த பொலிட்டிஷியன் லீடரை தெரியும், எங்க மாமா பெரிய ஆளு, எங்க பெரியப்பா அடியாளு, எங்க சித்தப்பா வேற ஆளு, இப்படிலாம் 1000 ஆளை நீங்க வச்சிருக்கிறதுனால தற்காலிக ஒரு நிவாரணத்தை நீங்கள் உங்கள் வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு தேடிக்கொள்ளலாம். ஆனால் தேவன் ஒருவரால் மாத்திரமே நிரந்தர தீர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை 1000 உறவுகள் இருந்தாலும் ஆபத்து என்று வரும்பொழுது அந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி வந்து அப்படி மேஜிக்லாம் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்கள குறை சொல்லி தப்பு இல்லை, அவங்க வேலையை அவங்க பார்க்க வேணாமா? ஆனா நம்ம வேலையை பார்க்கறதுக்காக 24 மணி நேரமும் ஒருத்தர் ரொம்ப கருத்தா இருக்காரு, கரிசனையா இருக்கிறார், அக்கறையா இருக்கிறார். அவர் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை கவனித்து பாருங்கள், நின்று பாருங்கள். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வேண்டியது அவசரம் அல்ல, படபடப்பு அல்ல, ஆத்திரம் அல்ல, எதையாச்சும் ஒன்று பழி வாங்கிடணும், இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் அல்ல, அமைதலாய் இருத்தல். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதங்களின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம். அவருக்கு பாருங்க சவால்கள் எவ்வளவு வித்தியாசமா வருதுன்னு. 41ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள் பார்க்கலாம். அவன் எப்பொழுது சாவான்? ஆரம்பமே சாவுதான். எப்ப சாவான்? அவன் சொத்தெல்லாம் எடுத்துக்கலாம். எப்ப சாவான்? திருடி கொள்ளையடிச்சிடலாம். எப்ப சாவான்? விளங்காம போவான்னு பார்க்கிற கூட்டம். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும்? அவன் பேர் எப்ப கெட்டு அழிஞ்சு நாசமா போவான், அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் மக்கள் பேசுவாங்களாம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, பேசுறாங்களா? உங்க காதுக்கு கேட்கல, அது நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த வசனம், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். பெத்தியா இதுக்கு வந்த வாழ்வு வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். அதுங்க பேத்தீங்களா எப்படி கீதுங்க அப்படின்னு பேரை ரிப்பேர் பண்றான். அடுத்த வசனம், என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, பகைக்கிற கூட்டம், நலனை விரும்பாத கூட்டம், எதிர்க்கிற கூட்டம். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. நல்லா நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டா பத்திக்குன்னு எரியும். ஒன்னும் இல்லை, ஒரு புதுசா சும்மா ஜிங்கு ஜங்குன்னு ஒரு புடவை கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிருங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். நல்லா பேசினா 4 பேர் மூஞ்சி திருப்பிப்பான். ஏன் பகைக்கிற ஒரு கூட்டம். பகைஞர் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். போச்சு. நமக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு சிக்கு வரட்டுமே, ஒரு பலவீனம் வரட்டுமே, ஏதாச்சும் ஒரு சுகவீனம் வரட்டும், வாழ்வில் ஒரு சவால் வரட்டுமே, இன்னும் ஆட்டம் ஆடினாவ, இன்னும் அவக்களம். இப்ப பத்தியா தீரா வியாதி பிடித்து கொண்டது, நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள், இனி அவங்க கதையே முடிஞ்சு போச்சு.
சின்ன பிரச்சனை தான் வரும் பாருங்க. வெளியே ஊதி பெருசாக்குறதுக்குன்னு 4 பேர் இருக்காங்க. அவங்க வேலையே அதுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுக்கெல்லாம் சிசிடிவி கேமராலாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமாங்க, உண்மைதாங்க சொல்றேன். உங்க வீட்டுக்கெல்லாம் சிசிடிவி கேமராவே தேவையில்லை. உங்க வீட்டை சுத்தி 4 வீடு இருக்குல்ல, அந்த 4 கண்ணும் அந்த 4 பேரும் பண்ற வேலை என்னன்னா உங்களையே பார்த்துட்டு இருக்கு. நீங்க எப்ப வெளியே போறீங்க, எப்ப வீட்டுக்குள்ள வரீங்க, உங்க வீட்டுக்கு யார் வரா, உங்க வீட்டுல இருந்து யார் வெளியே போறா, நீங்க எங்க போறீங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு கூட உங்களுடைய அப்டேட்ஸ் தெரியாது. அவங்களை கேட்டு பாருங்க, டக்கு டக்குன்னு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதையே பார்த்து உங்கள் மேல் பொறாமைப்படுகிற ஒரு கூட்டம் நிறைந்திருக்கிறது. 9ஆம் வசனம். என் பிராண சிநேகிதனும். இப்ப பாருங்களேன், இதுக்கு முன்னாடி எல்லாம் சத்துரு, எதிரி, விரோதி, பகஞ்சர், இப்படி ஒரு கூட்டம். இப்ப இருக்குது பாருங்க, இதுதான் ஹைலைட். வாசிங்க. என் பிராண சிநேகிதனும், என் பிராண சிநேகிதனும், நான் நம்பினவனும், என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். சோத்திரங்க. என் சத்ரு பேசுறான், விரோதி பேசுறான், பொறாம பிடிச்சவன் பேசுறான், அயலகத்தார் பேசுறான், அந்நியன் பகைக்கிறான், பிரச்சனை இல்லை. ஆனா என் ஒரே தட்டுல நானும் அவனை ஒன்னா, நான் அவனுக்கு ஊட்ட. அவன் பக்கத்துல பாத்தீங்களா, சாப்பாடு ஊட்டிருக்கீங்களா யாருக்காச்சும்? ஒரே தட்டுல யாருக்காச்சும் சாப்பாடு ஊட்டிருக்கீங்களா? அந்த ஆளுதான் வச்சு செய்ய போது உண்டு. நான் எப்படி சொல்லிட்டீங்களா ஐயா, நகையும் சதையுமா இருந்த நண்பேண்டா. சாப்பாடு என் தட்டுல சாப்பிட்டவன் பிராண சிநேகிதன்னா என் உயிர் போல அவன். அவனை காணாவிட்டால் நான் உருகி போவேன், என்னை காணாவிட்டால் அவன் உருகி போவான். அப்படிப்பட்ட உயிருக்கு உயிராய் உடலுக்கு உடலான உறவு பிராண சிநேகிதன். நான் கண்மூடித்தனமா நம்புறவன். என் ஏடிஎம் கார்டு கூட அவன் கையில தான் இருக்கும். அந்த அளவுக்கு என் வீட்டை கூட திறந்து கொடுத்துருவேன். என் வீட்டில் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒளிவு மறைவில்லாமல் பழகக்கூடிய கூட்டத்தார் கூட. இது ஏதோ உங்கள் நம்பிக்கை சிதைக்கிறதுக்காக நான் பேசுறேன் நீங்க நினைக்காதீங்க. உங்கள் விழிப்புணர்வுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனும் என்ன பண்ணிட்டானாம், காலம் வரும் பொழுது காலை தூக்குகிறான் என்னை மிதிப்பதற்காக. இவர் யார் தெரியுமா? இவர் சாதாரணமான ஆள் இல்லை. இவர் தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா. இந்த தாவீது சிங்கத்துக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். இந்த தாவீது கரடிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கிறவன். இந்த தாவீது கோலியாத்துக்களுக்கு எதிராய் எச்சரிக்கையா இருக்கிறவன். ராட்சத பிறவிகளுக்கு எச்சரிக்கையா இருந்து அவர்களை கிழித்து போடக்கூடிய பராக்கிரமசாலி. ஆனா அவங்களெல்லாம் கூட இவன் மேற்கொண்டு வந்துட்டான். ஆனா அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இவங்க கவுத்துருவாங்க, இவங்க ஏமாத்திருவாங்க, இவங்க நம்ம காலை வாரி விடுவாங்க நினைச்சு பார்க்கல. அப்படிப்பட்ட மக்களும் காலை வாருகிற வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நின்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை கவனித்து பாருங்கள். நீங்கள் பொறுத்திருந்து கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை கவனித்து பாருங்கள். இத்தனை தீமைகள் விளைவிக்கின்றார்கள் என்று சொல்லி தீங்கு செய்ய புறப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை கவனித்து பாருங்கள். என்னடா இது 430 வருஷமா சம்பளம் வாங்காம நமக்காக உழைச்சு கொடுத்த இந்த கூட்டம் தன் தேசத்துக்கு போறேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி ஈவு இரக்கமே இல்லாமல் மீண்டும் அவர்களை அடிமைத்தனப்படுத்த பார்க்கிறான். இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள், இதுதான் வாழ்க்கை. தப்பா புரிஞ்சுக்காதீங்க, யாரையும் வெறுத்துறாதீங்க, யாரையும் பகைச்சிடாதீங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் மனிதர்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நண்பன் மட்டும் இல்லையா. 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வேகமாய் வாசிங்கள். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும். பல நேரங்கள்ல பிராண சிநேகிதன் மட்டும் இல்லையா, என் அப்பா அம்மா கூட என்னை கைவிடுகிற நிலைமைகள் வாழ்வில் வரலாம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அப்படின்னா அந்த நிலை கூட வாழ்வில் வரலாம். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத, நிகழக்கூடாத ஒரு அனுபவம் எது தெரியுங்களா? கைவிடப்படுதல்.
கணவனால் கைவிடப்படுறது, மனைவியால் கைவிடப்படுறது, பிள்ளைகளால் கைவிடப்படுறது என்ற இந்த கைவிடப்படுகிற நண்பர்களால், நேசித்தவர்களால், சிநேகித்தவர்களால் கைவிடப்படுகிற அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த எல்லா கைவிடப்படுகிற அனுபவத்தை விட மிக கொடூரமான ஒரு அனுபவம் பெற்ற தாய் தகப்பனால் கைவிடப்படுவது. அது கூட வாழ்வில் வரலாம். அந்த கைவிடப்படுகிற நிலைமைகள் கூட வரலாம். இப்பொழுது பரிசுத்தவானாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். பிராண சிநேகிதனால் பிரச்சனை, பகைக்கிறவர்களால் பிரச்சனை, அப்பா அம்மா கூட கைவிடப்படுகிற ஒரு நிலை. இங்கே பவுல் சொல்லுகிறார், இயற்கைகள் கூட எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஆறுகளால் வந்த மோசங்கள். வசனத்தை கவனித்தீர்களா? ஆறுகளால் வந்த மோசங்கள், வனாந்திரத்தில் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசங்கள். பல வேளையில் இயற்கைகள் கூட சதி செய்யும். இப்ப நம்மளை வச்சு செய்து பார்த்தீங்களா? மின்சாரம் இல்லாம நம்மள இயற்கைகள் கூட பல நேரத்தில் ஃபேவரா இருக்கிறது இல்ல, எதிர்ப்பா இருந்து அதன் மூலமாய் வரக்கூடிய பலதரமான மோசங்கள். கள்ளர்களால் வந்த மோசங்கள் அது கூட தாங்கிக்கலாம். சுய ஜனங்களால் வந்த சொந்த உறவு, சொந்த மக்கள், சொந்த இனம், சொந்த சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில், என் ஊர்ல, என் ஸ்ட்ரீட்ல, என் ஊர்ல இருக்கிற மக்களால் வந்த மோசம்னு அப்படியே லிஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. இத்தனை சவால்கள் வாழ்வில் வந்தாலும் கர்த்தர் உரைக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு பொறுத்திருந்து நிதானித்திருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட எல்லா செயல்பாடுகளிலேயும் ஒரு மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய ஆட்டிடியூட், அவருடைய மனப்பக்குவம், மனப்பான்மை, எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். 109ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள் பார்க்கலாம். 109ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். துன்மார்க்கனுடைய வாயும், துன்மார்க்கனுடைய வாயும், கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். அப்படியே, அக்கா நீ சோக்கா இருக்காக்கா, சொம்முன்னு இருக்காக்கா, ஐயோ, அப்படியே நம்மளை உசுப்பேத்துறது, அப்படியே நம்மளை ஒப்பேத்துறது, அப்படியே பொய் பொய்யா பேசுறது. பேசினாலே நம்மளை குழியில அகப்படுத்துற மாதிரியே பேசுறது. 3ஆம் வசனம். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். சண்டை பண்ற கூட்டம். இப்போ அடிச்சிருவியா? நீ என்ன கையை வச்சு பாரு, அடிச்சிருவியா? போர் செய்கிறார்கள், ஃபைட் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. வாய் சண்டை, கை சண்டை என்று தகாத வார்த்தைகளை பேசி காரணமே இல்லாமல், முகாந்திரமே இல்லாமல் என்னோடு சண்டையிடுகிறார்கள். 5ஆம் வசனம். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். நான் நிறைய நன்மை செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு, ஆனால் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். நான் உங்களுக்கு அன்பை தான் காட்டினேன், நேசத்தை தான் காட்டினேன், சிநேகத்தை தான் காட்டினேன், ஆனால் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். இவ்வளவு விஷயம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்வில் நடக்கும் பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும்? 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை கவனித்து பாருங்கள்.